வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக என்ன டிஷ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்போவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறதாங்க பழக்கம். எஸ் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை அல்வா எப்படி செய்கிறங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோதுமை அல்வா செய்கிறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எடுத்துருக்க கோதுமை மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவோட பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது ஒரு 4 to 5 hours நல்லா அப்படியே ஊறட்டும். கோதுமை அல்வாவுக்கு மாவோட புளிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சோம். இப்போ இது கூட தண்ணி கலந்து ஒரு 1/2 hour வச்சிடலாம். ½ hour தண்ணியும் மாவும் நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த மாவை நல்லா கூழ் மாதிரி கரைச்சிக்கலாம். அப்போ தான் அந்த கோதுமை மாவில் இருக்க பால் நமக்கு கிடைக்கும். நல்லா கரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடியை வச்சு நம்ம அந்த பாலை தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவில் இருந்த பாலை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்தில் இருக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்க பாலை கேஸ் அடுப்பு மேலே லோ ஃப்ளேமில் இருக்கிற பாத்திரத்தில் கலந்துக்கலாம். மிதமான சூட்டில் நல்லா வெந்துட்டுருக்கு. இது கூட ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம்னா கடைசி வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அதே மாதிரி இது ஒரு 30 minutes குக் ஆகணும். அது வரைக்கும் இதை கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 15 minutes ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பதம் நமக்கு கிடச்சிருக்கு. டைம் ஆக ஆக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம கேரமல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேரமல் செய்யறதுக்கு ஒரு சில்வர் பாத்திரத்தில் நான் மீதம் இருந்த 1/4 கப் சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நல்லா சூடு பண்ணிகிட்டே இருப்போம். இது எக்காரணத்தை கொண்டு கையில் படாமல் பார்த்துக்கோங்க. டைம் ஆக ஆக சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிக்கும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அப்படியே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நல்லா கொதித்து இந்த மாதிரி நுர வரும்போது நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். இந்த பதத்தில் நம்ம கேரமல் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ரொம்ப தேஞ்சதுன்னா கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ரெடி பண்ண கேரமலில் அல்வா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே இதை கிளற ஆரம்பிச்சிருங்க. டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரமல் வந்துட்டு மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கேரமல் கரெக்டாக மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த அல்வாவோட கலர் நமக்கு கிடைக்கும். கேரமல் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி கிளறிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துருக்கோம். அதில் முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரியை அல்வா கூட கலந்துக்கலாம்.
கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.